வெல்கம் டு நிஃப்டி பல்ஸ் இந்தியா. இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டூலை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றத பற்றி தெரியும். அதை வச்சு எந்த லெவல்லேருந்து எந்த லெவல் வரைக்கும் மார்க் பண்ணலாம் அப்படின்றத போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதுக்கான இண்டிகேட்டரையும் இங்கே கொடுத்துருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த இண்டிகேட்டருக்கான லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோலையும் கமெண்ட்டில் நான் இண்டிகேட்டர் லிங்க்கை போடுறேன், யூஸ் பண்ணுங்கள். பட் எந்த லெவல்லேருந்து எந்த லெவலுக்கு எப்போ போகும் அப்படின்றத பற்றி நமக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும்? நீங்கள் எப்போயாவது அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? நான் எப்போ ட்ரேடில் என்ட்ரு பண்ணணும், எப்போ எக்ஸிட் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணணும், இவ்வளோ ட்ரேடிங் ரூல்ஸ் இருந்தாலும் இந்த கேள்விக்கு ரொம்ப பேர்கிட்ட சரியான பதில் இல்லை. நிறைய டூல்ஸ் இருக்கு, ஆனால் எந்த நேரத்தில் எப்போ எங்கே என்ட்ரி பண்ணணும், எக்ஸிட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நிறைய பேர்கிட்ட ஒரு சரியான பதில் இல்லை. ஆனால் ஒரு டூல் இருக்கு, அது ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கும் மேலே அதை பற்றி இந்தியாவில் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. ரொம்ப குறைவான பேருக்கு தான் அந்த டூலை பற்றி தெரியும். நான் அது என்னன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த டூல் ப்ரைஸ் லெவல்ஸை பேஸ் பண்ணி இருக்காது. ப்ரைஸ் லெவல்ஸ்னால் இப்போ இந்த ஃபிபொனாச்சி டூல் எடுத்திங்கன்னா இந்த கேண்டில் லோ இந்த லெவலை பார்க்குறோம். 24,460 கேண்டலோட ஹை 24,527 அப்படின்னு இந்த ப்ரைஸ் லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் டைம் லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டூலை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சில நேரம் நம்ம யோசிச்சிருப்போம், மார்னிங்கில் ரொம்ப மூமெண்ட் அதிகமாக இருக்குது, ஃபஸ்ட்டு கேண்டிலே என்ட்ரு ஆகிட்டா சில நேரம் ரொம்ப லாஸாக நடக்கும், ரொம்ப ப்ராஃபிட்டாக எடுக்க முடியும். அது ஏன்? 11 o'clock மேலே ரொம்ப சைட்வேஸாக இருக்குது, திருப்பி 2 o'clock மேலே ரொம்ப புல்லிஷாக இருக்குது, பியரிஷாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ டைமை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கான டூல் என்ன அப்படின்றத பற்றி தான் இங்கே சொல்ல போகிறோம். அந்த டூல் என்னன்னா, ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போகிற இந்த இடத்துலையே இந்த ஃபிபொனாச்சி டைம் ஜோன், இதுதான் அந்த டூல். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த இண்டிகேட்டர் இல்லாமல் பார்ப்போம். இந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையான முறையில் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கேண்டில்ஸுக்கு பதிலாக இந்த லைன்ஸுக்கு மாற்றிக்கணும். இப்போது இது 9:15 ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஒரு லைன் வந்துருக்கு, வேணால் ஒரு ஹாரிசான்டல் லைனில் மார்க் பண்ணலாம். இது 9:15 ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாயிண்ட் வந்து 9:20க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் ஃபிபொனாச்சி டைம் ஜோனை இப்போ யூஸ் பண்ணுங்க. 9:15க்கு ஒரு கிளிக் பண்ணுங்க, எடுத்து இந்த 9:20க்கு ஒரு கிளிக். இப்போ இதை கேண்டலில் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த 5 minute இந்த லைன் எடுத்துருவோம். இது ஒரே ஒரு கேண்டில், இந்த டைம் ஜோனில் ஒரே ஒரு கேண்டில், இந்த டைம் ஜோனில் ஒரு கேண்டில், இந்த டைம் ஜோனில் 1 2 இது 3வது. அப்படியே பாருங்க, அதிகமாகிட்டே போகும். நடுவில் எத்தனை கேண்டில்ஸ்? இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, சென்டரில் 4 இருக்குது. 1 2 3 4 5 6 7 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா எப்படி என்ட்ரி எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கேண்டில் பாருங்க, இதோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணணும். அதோட பாடியை மட்டும் மார்க் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஃபுல் வீக்கையும் மார்க் பண்ணாலும் ஓகே. விக்கோட சேர்த்து மார்க் பண்ணிங்கன்னா இந்த லெவலில் இருக்குது இதோட ஹை.
186 கரெக்டாக இருக்குது. லோ 24,474. ஓகே, இப்போ நீங்கள் எங்கே என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணி கீழே போகும்போது ஒரு என்ட்ரி, இதோட ஸ்டாப் லாஸ் இந்த மேலே இருக்கல. இது எவ்வளோ நேரம் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ளூ கலர், இந்த ப்ளூ லைன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ரிவர்சல் இருக்கிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இதோட லோ இங்கே எடுத்துச்சு, அதுக்கு மேலே இங்கே ரிவர்சல் வரும்போது நீங்கள் வெளியே வந்துடலாம். இதுவே உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்னா இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தோம் 60 பாயிண்ட்ஸ். 60 பாயிண்ட்ஸ்னும் போது நீங்கள் அட் த மணியில் எடுத்துருந்தீங்கன்னா 45 to 50 பாயிண்ட்ஸ். 45 to 50 ஒரு லாட்டுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்? மினிமம் 14 வைங்க. ஒரு லாட்டுக்கு 3000 rupees உங்களுக்கு ப்ராஃபிட். எவ்வளோ நேரத்தில்? 10:25 என்ட்ரு ஆகிறீங்க, 10:45 டார்கெட். இங்கே ஒரு 5 minutes, 5, 10, 15, 20, 25 மினிட்ஸில் உங்களுக்கு கிடைக்க போகிறது 3000 rupees ஒரே ஒரு லாட். இதை வந்து அட் த மணியில் எடுத்திருந்தா. ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணலாம். இதை யூஸ் அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ நீங்கள் ஏன் இந்த சின்ன கேண்டில் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் என்ட்ரி கொடுத்ததும் உங்களோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியான பாயிண்டில் இருக்கும். இந்த இடத்துல ஏன் எடுக்கலை அப்படின்னா இதோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இதோட ஸ்டாப் லாஸ் பாருங்கள், இதை பிரேக் பண்ணாலும் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசு. ஸோ அதை நம்ம எடுக்கலை. இப்போ வேற எங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணலாம்? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுன்றது ரொம்பவும் முக்கியமான விஷயமா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே ட்ரேடில் 40 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி வேற எங்கன்னா பார்க்கணும் அப்படின்னா இப்போ இதையே நம்மளோட இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த லெவல்ஸ் வச்சுருக்கும் போது உங்களுக்கு பாருங்கள், இந்த ப்ளூ கலர் லைன் வந்து ஃபஸ்ட்டு 5 minute கேண்டலோட மிட் ஜோன். ஸோ இதையே நீங்கள் ஒரு பேஸாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லெவல் இது வரைக்கும் நம்மளுக்கு வரும்ன்றது தெரிஞ்சிடும். இந்த ரெட் கலர் லைன் அதையே ஒரு இண்டிகேட்டரில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நீங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாலே 54 பாயிண்ட்ஸ் ரெண்டாவது கேண்டில் டார்கெட் அடிக்குது. 54னா மினிமம் 25 1875 rupees நீங்கள் இங்கேருந்து என்ட்ரி ஆகி அடுத்த ரெண்டாவது கேண்டிலே வெளியே வந்திருந்தீங்கன்னா, இங்கே டார்கெட் வச்சு வெளியே வந்திருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் வந்திருக்கும். ஒரே ஒரு லாட்டை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். இதை வந்து இதே மாதிரி இங்கே பாருங்கள், 145க்கு ரொம்ப ஒரு சின்ன கேண்டில். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன கேண்டில் வர இடத்துல அதை யூஸ் பண்ணுங்க. இந்த சின்ன கேண்டில்ன்றதோட அதுக்கு பேர் வந்து ஈக்லிபிரியம் கேண்டில். அந்த ஈக்லிபிரியம் கேண்டில் வந்ததுன்னா அங்கே நீங்கள் தாராளமாக இதை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். இதில் இந்த கேண்டில் நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். இதை நீங்கள் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு லெவல்ஸ் தெரியும், எந்த லெவல் வரைக்கும் போக போகுதுன்றதை பற்றி உங்களுக்கு தெரியும். அதே இந்த ஃபிபனாசிலே ஃபர்ஸ்ட் லெவல் இது. ஸோ இதை கிராஸ் பண்ணதுமே நீங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கலாம். இதோட பாதியிலையோ இல்லை அந்த ரெட் லைன்லேயோ ஸ்டாப் லாஸை வைக்கலாம். இந்த பிளாக் லைன் அது கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேண்டில், அதாவது ஒரு கேண்டில் இதை கட் பண்ணியிருப்பாங்க, கட் பண்ணாமல் அதுக்கு மேலே இந்த லைனுக்கு மேலேயே ஒரு க்ளோஸ் வைக்குது அப்படின்னா
இந்த லைன் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேண்டல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் வச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஒரு ஸ்டெப்பாக அதே மாதிரி மூவ் பண்ணி போனீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்றதை மட்டும் பார்த்துருங்க. 3.25 முடியும்னா இங்கே தான் முடிஞ்சிருக்கும். 218 பாயிண்ட்ஸ் அடுத்த மணியில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா 218 அதில் ஒரு 75% வச்சுக்கணும். ஸோ 160 into 75 only for a single lot 12,000 rupees. எவ்வளோ நேரத்தில் 155லேருந்து 315 வரைக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வாங்கிட்டு ஒரே ஒரு லாட்டை வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணிங்கனாலே ரொம்ப ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிடும். 12,000 rupeesன்றது சாதாரண விஷயம் இல்லை ஒரே ஒரு லாட்டுக்கு. ஸோ இந்த டூலை பற்றி இந்த வீடியோவில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் ஸ்டாக்ஸுக்கும் பயன்படுத்தலாம். இந்த டூலை வந்து நீங்கள் ஸ்டாக்ஸுக்கும் பயன்படுத்தலாம். நம்ம இண்டிகேட்டரோட இந்த டூலையும் யூஸ் பண்ணி பாருங்கள், சேர்த்து யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதோட அருமை தெரியும். எங்கே என்ட்ரி பண்ணலாம், எங்கே எக்ஸிட் பண்ணலாம், ஏன் சைட்வேஸ் ஆகுது, சைட்வேஸ்லேயே நம்மளால் லாபம் எடுக்க முடியுமா அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வரைக்கும் போகணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இது ரொம்ப சைட்வேஸாக இருந்தாலும் உங்களோட என்ட்ரி இங்கே வச்சுட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 அந்த 50 லெவலில் நீங்கள் வச்சுருந்தா கூட 35 பாயிண்ட்ஸ் 35னா ஒரு 20 பாயிண்ட்ஸாவது உங்களுக்கு கிடைக்கும். 1500 rupees ரொம்ப சைட்வேஸ்லேயே ஒரே ஒரு லாட்டை வச்சு சொல்கிறேன். நம்ம எப்பவுமே பெரிய லாஸஸ் எப்போ பண்ணுறோம் அப்படின்னா எந்த நேரத்தில் என்ட்ரி பண்ண தெரியாமல் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் ரிவர்சல் இங்கே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு திருப்பி அது மேலே ஏறினதுமே உடனே லாஸில் வெளியே வர்றது. இப்போ உங்களுக்கு இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கேண்டலில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன ஈக்லிபிரியம் கேண்டில் போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய கேண்டிலே எடுக்குது. இங்கே நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணியிருந்து இந்த லெவலில் வெயிட் பண்ணியிருந்தா கூட இந்த கேண்டில் நீங்கள் வெளியே வரலாம். இப்படி வந்துருந்தீங்கன்னா 66 இருக்கு, ஒரு 45 வச்சுருந்தா கூட 3,375 1 2 3 4 5 candles மினிமம் 20 minutes 20 to 25 minutesல 3,000 rupees ஒரே ஒரு கேண்டலுக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வந்திருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே வாங்கி இங்கே நீங்கள் லெவல் வச்சுருந்தா கூட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்கிறதுனால இந்த ரெட் கலரில் வச்சுருந்தா கூட உங்களுக்கு ஒரு லாபம் வந்திருக்கும். 16னா 10 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ்ன்றது நல்ல ப்ராஃபிட் தான். ஒரு நாளைக்கு 10 பாயிண்ட்ஸ் எடுத்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் ப்ராஃபிட் பண்ணலாம். யூ கேன் earn more. தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சீக்ரெட்டான ஸ்ட்ராட்டஜிஸ், இண்டிகேட்டர்ஸ், கஸ்டம் மேட் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் கண்டினியூஸாக இதில் போஸ்ட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வர்றது நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.